காய்ஸ் நம்ம இப்போ இன்னைக்கு நமக்கு என்ன பிளான்னா டே 3 ஆக்கும். இன்னைக்கு ஜிம்மு போக முடியாது நம்மளால். ஏன் முடியாதுன்னு சொன்னால் இன்னும் ஆம் ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் வலிச்சானுவான். அங்கே போகிறனால ஜிம்முக்கு இன்னும் போக முடியாது. ஜிம்மு போகலாம் பார்த்தா மழை வருது. எல்லாம் எனக்கு இந்த வெயில்னு செத்துட்டு கிடந்த கொஞ்ச நாள் எல்லாம் மழை வரையால குழப்பம் இல்லை. வானத்தை பார்த்தில்ல பேக்ரவுண்ட்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கா. இங்கேயும் ஒரு குண்டை தூக்கி போடுவானோ செல்ல முடியாது. டக்குன்னு சமயத்தை கார் எடுத்துகிட்டு போனேன் இனி ஆம் ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் போகிற இடத்துல ஒர்க் அவுட் போடணும். ஏன்னா டே 3 தொடங்கியாச்சு. இனி ஒர்க் அவுட் போடாமல் இருந்தால் திரும்ப எடுத்து ஜிம்மு போய் தோணாது. சரியா? அதனால் கண்டிப்பாக ஜிம்மு போனேன் இன்றைக்கி. ஜிம்மு ஆம் ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் போகிற இடத்துல ஒர்க் அவுட்டை முடிக்கலாம். ஓகேவா? இன்னொரு ஒர்க் அவுட்டு அங்கே தான். இனி அங்கே போனோம். இப்போ நம்ம எங்கே நிற்கனா காப்பி ஆடு தெரியுமா? காப்பி ஆடு ஹைவேல நிற்கும். பயங்கர வானத்தை பார்த்தா சரியாக இருக்குது. நல்லா இருக்கணும் வானம் பார்க்க. கொஞ்சம் நாளாச்சு. எப்படியும் குறையாமல் ஒரு 6 மாதம் இருக்காது. இப்போ இதே மாதிரி வானத்தை கண்டு இன்னும் தான் இப்படி இருட்டடிச்சு வியூ நல்லா இருக்குது. சரி, நம்ம இனி அங்கே போயிட்டு அடுத்த உலக பார்ப்போம். என்ன சூப்பராக இருக்குது வானம் பார்த்தீங்களா? ஸோ போலியாக இருக்குல்ல. அப்படியே நம்ம காரை பார்த்தா குப்பை மாதிரி கிடக்குது. ஃபுல்லாக தூளாக கிடக்கு பாருங்க. ஃபுல்லாக அழுக்கு பார்த்தா தெரியும். ஃபுல்லாக அழுக்குது. அதெல்லாம் இதுனத்தை இன்றைக்கி மழை நனையுமா வண்டியில் கலவனை நினச்சிட்டு இருந்தேன். 600 ரூபா வண்டியை கலவுக்கு. சரி, இன்னும் மழை நனையால் அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். ஆனால் வியூ தான் வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி. எங்கிட்டு கண்டு இத்தனை நாள் இதை பார்த்து இத்தனை நாள் ஆச்சு. இந்த வியூலாம் கண்டு அடிபொலியாக இருக்குல்ல. எங்கள் ஓப்பன் பிளேஸை பாருங்கள். அடிபொலி. எப்படியா ஒரு வழியாக வந்தாச்சுங்க ஆம் ரெஸ்லிங் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல. ஒரு பையனை வீட்டுக்கு மாடி நிறையா இருக்குது. சரியா? வந்தாச்சு. வந்துட்டு இங்கே பார்த்தா அது ஃபுல்லாக குப்பை மாதிரி போட்டிருப்பானோ. அங்கே பாருங்க எப்படி கிடக்குன்னு பார்த்துல. ஃபுல்லாக விளையாடிய சாணம் வாங்கினேன். எல்லாம் குப்பை மாதிரி போட்டிருக்கானோ. இனி இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் தொடங்குவோம். அவனும் ஸ்கூலு முடியலையா, இனி வருவானோ. அதே நம்ம சும்மா ஒர்க் அவுட்டை போடுவோம். ஏன்னா ஜிம்மு போகல. சரி, ஒர்க் அவுட் போடாமல் இன்றைக்கி ஜிம் ஒர்க் அவுட் இங்கேயே முடிப்போம் இன்றைக்கி. நம்ம கன்னியாகுமரியில் மேக்ஸிமம் ஆம் ரெஸ்லிங் என்னென்னு தெரியாது பாருங்கள். இது ஆம் ரெஸ்லிங்கு சும்மா விளையாடி. ஓகேவா? அடுத்த வீடியோ போடுவோம். அதில் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். இதுதான் மேட்ச். பதிலாடி மேட்ச் இதான். இப்படி தான் அம்பையர் கரெக்டாக பண்ணி விடுவான். பண்ணிவிட்டு இப்போ அவங்க சொல்லுவான் மேட்ச் தொடங்கும். இப்போ சொல்லுவான். ஓகே, இதுதான் மேட்ச் ரெடி. கைஸ், எப்படியோ இன்றைக்கி டே 3 ஒர்க் அவுட்டை முடித்தோம். எல்லாம் முடிச்சாச்சு. ஆம் ரெஸ்லிங் போய் எதுக்கு போனேன்னு தெரியல. கையெல்லாம் சரியான போய் எனக்கு இன்னும் கொஞ்ச நாளத்துக்கு ஆம் ரெஸ்லிங் ஆட போகாது. நமக்கு உடம்பு ரெடி பண்ணணும். இனி ஆம் ரெஸ்லிங்லாம் போயிட்டு இருந்தால் கையை ஒடிச்சு விடுவானோ. லாஸ்ட்டு கை வழங்காது. டேயும் எல்லாம் முடியும். சோலையும் முடிஞ்சும் ஃபுல்லாக வீட்டில் படுக்க தான் ஆகணும்னு தோணுது. இனி ஆம் ரெஸ்லிங் கிடையாது. இனி ஃபுல்லாக ஜிம்மு தான். நாளை நேராச்சு. நாளை என்ன ஒர்க் அவுட்னு தெரியல. ஒர்க் அவுட் போட பிளான் இல்லை. பார்ப்போம். நாளை பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு நிறுத்துவோம் இன்னத்தோட விளையாட்டை. ஓகேவா? இனி டே 4 நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அதுதான் பருவாடி.